Good morning, students. In chapter 15, today we are going to learn about e-commerce. இந்த லெசன் என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் the evaluation of e-commerce, electronic commerce. Next, the development and growth of the electronic commerce. Classification of e-commerce business models, e-commerce revenue models, at the comparison between traditional commerce and e-commerce, advantages and disadvantages of commerce. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இ-காமர்ஸ்னா என்ன, அது எப்படி டெவலப் ஆச்சு, என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மாடல்ஸ்லாம் அதில் இருக்கு, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னா என்ன? ஏதோ ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம், விற்குவோம். ஸோ அதை தான் நம்ம சொல்றோம், நம்ம காமர்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். இ-காமர்ஸ்னாலே நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஒரு பொருளை வாங்குறோம், விற்கிறோம். ஒண்ணு எதுல வாங்க போறோம், இது ஒண்ணு ஆன்லைன்ல வாங்குறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷனல் காமர்ஸ், டெக்னாலஜி இனோவேஷன்ஸ், ஃபியூச்சர் காமர்ஸ். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் the customer goes to the market, checking out a variety of products, choosing required stuff, purchasing them, and then paying a specific amount is traditional commerce. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல முன்னாடிலாம் நம்ம எப்படி நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இப்போ கடைக்கு போவோம், என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குவோம், அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது நம்ம என்னன்னு நம்ம சொல்றோம்னா ட்ரெடிஷனல் காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒரு நேரா போறோம், ஒரு ஷாப்புக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறதுன்றது நம்ம என்னன்னு சொல்றோம், ட்ரெடிஷனல் காமர்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட், however recent ways of buying or selling goods and service have come up with technology innovation. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம், நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது என்னன்னா டெக்னாலஜி டெவலப் பண்ண என்ன ஆயிருக்குன்னா சேஞ்சஸ் ஆயிருக்கு. டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை வாங்குறதாகட்டும், விற்கிறதாகட்டும், அந்த ப்ராசஸ் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ஃபியூச்சர்ல இன்னும் அது என்னவா இருக்குன்னா, in near future commercial activities such as buying or selling of goods between merchant and consumer will be forgotten. ஏன்னா ஒன்ஸ் நம்ம இப்ப என்னன்னா ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா யார்கிட்ட நம்ம வாங்குறோம், யார் நம்ம கொடுக்குறாங்கன்றது இப்ப நம்ம 2 பேருக்குமே தெரியும். இப்போ ஃபியூச்சர்ல இருக்கு, இப்ப இருக்கிறது இல்ல ஃபியூச்சர் என்ன போக பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா எங்கிருந்து வாங்குறோம், யார்கிட்ட இருந்து வாங்குறோம், வாங்குறவங்க யாரு, விற்கிறவங்க யாருன்றது 2 பேருக்குமே நமக்கு தெரியாது. ஸோ என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருக்குன்னா, இதோட டெவலப்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இதுல நிறைய சேஞ்சஸ் என்னன்னா வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி நடக்குது, எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்றதுலாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். As growth in technology and vast usage of the internet, our style of living has changed, and this has also modified the working of commercial trade. Technologies develop இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு பொருளை நம்ம இப்போ வாங்குறோம்னா கடைக்கு போறதுக்கு பதிலாக என்ன ஆன்லைன்ல நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால என்னன்னா நம்ம டைம் சேவ் ஆகும். அது நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம என்ன நமக்கு தெரியுது அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜி வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜஸ்ல என்ன இருந்தா நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம மாற்றிக்கிட்டோம். நம்ம பொருள் வாங்கினா பார்த்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம வாங்குறோம். அடுத்து இந்த லேப்டாப், ஃபோன் வந்து இருக்கு, அமேசான். ஸோ இதெல்லாம் என்னன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட், ஸ்னாப்டீல். ஸோ இது மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம உள்ள போனோம்னா நமக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஜுவல் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ் இதுவா ஆகட்டும், நமக்கு எந்த பிராண்ட் வேணுமோ, எந்த கம்பெனி வேணுமோ எல்லாமே வந்து என்னன்னா அவைலபிளா இருக்கு. நம்ம ஜஸ்ட் அதை பார்த்து கிளிக் பண்ணி ஓகே பண்றோம். ஸோ டிரான்சாக்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸி ஆயிடுச்சு. ஒரு பொருளை நம்ம போய் பார்த்து நின்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸியா நம்மளோட ஒர்க் லோடு என்ன ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட், in 1996 IBM coined the term e-business. Just as business is broader than commerce, e-commerce is a subset of e-commerce.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 1986 ஐபிஎம் தான் என்னன்னா இ பிசினஸ் என்ன பண்ணுச்சு ஸ்டார்ட் பண்ணுச்சு. இது இ பிசினஸ் இ காமர்ஸ் என்னன்னா இ பிசினஸ் சப்செட் அப்படின்னு சொல்றாங்க. இ காமர்ஸ்னா என்ன? இ காமர்ஸ் இஸ் a commercial transaction through internet. But e-business entirely depends on the internet. இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்னன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா இ-பிசினஸ் நமக்கு என்னன்னா அப்படி இருக்கவே இருக்காது. டோட்டலாவே ஒரு கம்பெனி எதை பேஸ் அந்த பிசினஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த கம்பெனிக்குள்ள இருந்த இன்டராக்ஷன், அந்த கம்பெனி வேற ஏதாவது கம்பெனிக்குள்ள வச்சிருக்க இன்டராக்ஷன், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கும். But e-commerce entirely depends on the internet for every intra-company and inter-company activities, such as procurement of raw materials, marketing, finance, manufacturing, selling, and negotiations. என்னென்னலாம்னா ரா மெட்டீரியல் நம்ம ஒரு பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இன்டர்நெட் இ-பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெட்டீரியல் வாங்குறதாகட்டும், அந்த நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்றதாகட்டும், நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதாகட்டும், எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இ-காமர்ஸ் இஸ் லிமிடெட் வித் மானிட்டரி டிரான்சாக்ஷன் யூசிங் இன்டர்நெட். நெக்ஸ்ட் இ-பிசினஸ் இஸ் கிரவுண்ட் ஆன் டெக்னாலஜி சச் அஸ். இ-பிசினஸ்னா இ-பிசினஸ்க்கு என்னென்ன வேணும், எது எப்படின்னா இ-பிசினஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், next multimedia content and network publishing infrastructure like HTML, online marketing. ஸோ இது எல்லாமே என்னன்னா இப்போ ஒரு இ-பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன மெயினா நமக்கு வேணும் நம்ம பார்த்தோம் நெட் கனெக்ஷன் நமக்கு வேணும். எங்க வித்தின் கம்பெனி ஆகட்டும் இல்லை அவுட் சைட் கம்பெனி ஆகட்டும், ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ண இல்லை வேற ஏதாவது கம்பெனிக்குள்ள வேற கஸ்டமர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னாலே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேணும், நமக்கு இன்டர்நெட் கண்டிப்பா அந்த கனெக்ஷன் நமக்கு தேவை. ஸோ அதுதான் சொன்னாங்க நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்கா அது கண்டிப்பா இருக்கணும், இ-பிசினஸ்க்கு அது கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் இடிஐ, இமெயில், ஹெச்டிடிபி, கம்ப்யூட்டரைஸ்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்போ அது நம்ம ஒரு ஒரு மெயிலே நம்ம இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும், நமக்கு முதல்ல கனெக்ஷன் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் நான் வச்சிருக்கான் அப்படின்றத அவன் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், அதை வந்து அவன் ரிலீஸ் பண்றாங்கன்னா அவனுக்கு அது என்ன வேணும், அது அவன் அது ஏதோ வச்சிருக்கான் அப்படின்றத அவன் வந்து நமக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் அவன். ஸோ அதுக்குமே என்ன வேணும், நமக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பா நமக்கு வேண்டும். அண்ட் அதர் காமன் பிசினஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எலக்ட்ரிக் பேமெண்ட் கேட்வே, குளோபலைஸ்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குன்னா அவன் கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும், நெட் கனெக்ஷன் இருக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் அவனோட பிசினஸோட லிங்க் எல்லாமே என்னவா இருக்குன்னா அவன் பேமெண்ட் பண்றானா அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவன் கிட்ட இருக்கணும். அதான் ஒரு டிரான்சாக்ஷன் போட்டோம் ஒரு ப்ராடக்டை அவன் வந்து சேல்ஸ் பண்ணணும், அவன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனாலும் ஸோ அதுக்கு வந்து அவன் சர்வீஸ் பண்றதுக்கு அவன் அவைலபிளா இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு இ-பிசினஸ்னா ஸோ இந்த ப்ராசஸ்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பா என்ன இருக்கணும் அவன்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் எல்லாமே இருந்தனாதான் அவன் A company is said to have a e-business if and only if it has the ability to conduct business electrically over internet. இப்போ business electrically ஃபுல்லாவே ஓவராவே இருக்குன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற நம்ம பார்த்தோம். It manage payment transaction through internet. Payment transaction எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். It has a platform for selling product and service via internet. Next என்ன ஒரு ப்ராடக்ட் அவன் வச்சிருக்கானா அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவனுக்கு என்ன, நான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் டிஸ்பிளே பண்ணணும், இல்லை ஒரு ஆட் இது பண்ணணும், எல்லாத்துக்கும் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அவனுக்கு தேவை. நெக்ஸ்ட் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் எரா. இப்போ இருக்கிற பிசினஸ்ல இ-காமர்ஸ் என்னன்னா e-commerce ரொம்ப முக்கியமா நமக்கு இருக்கு. Just like the word email, e-book with the prefix e, e stands for electronic commerce. Internet makes e-commerce. என்ன பார்த்தோம்னா e-commerce என்னன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். Next, it allows the consumer to exchange goods and service with no barrier of time and
டைம் ஆர் டிஸ்டன்ஸ். கன்சியூமர்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் இல்லைன்னா சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னன்னா எந்த டைம் பார்க்கணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஏதோ ஒரு நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு பொருள் இந்த டைமுக்குள்ளதான் இதை வாங்கணும் போகணும்னு எதுவுமே கிடையாது இந்த இ காமர்ஸ்ல. எந்த டைமுக்கு வேணும் வாங்கினா எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம e-commerce can be described as the process of buying or selling a product, service or information via computer network. இது எது மூலியமா இது ஃபுல்லாவே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குறதாகட்டும் இல்லைன்னா விற்கிறதாகட்டும் எல்லாமே நமக்கு நடக்குது. tangible and intangible products. Tangible and intangible products னா என்னன்னு பண்ணுவோம். The physical products which can be seen or touched. ஒண்ணுன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், அதை நம்ம டச் பண்ண முடியும் அப்படின்னால அது நம்ம என்ன அதான் பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். They are distinct from intangible goods which have value but are not physical entities. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் டச் பண்ண முடியும் அப்படின்னால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னாங்க டேஞ்சபிள் அப்படின்னு சொல்றோம். இன்டேஞ்சபிள்னா குட்ஸ்னா என்ன நம்ம சொல்றோம்னா ஒரு விஷயத்தை ஜஸ்ட்னாலும் நம்மளால பார்க்க முடியவே முடியாது, அதை நம்ம என்னன்னு சொல்றோம் இன்டேஞ்சபிள் சொல்றோம். இங்க டேஞ்சபிள் ப்ராடக்ட்ஸ் மேபி லைக் பிரிண்டட் புக்ஸ், சிடி, டிவிடி, லேம்ப் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. பிரிண்டர், ஷோஃபா, டிராக்டர், இங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னா டேஞ்சபிள். ஸோ நம்மளால பார்க்க முடியும் டச் பண்ண முடியும். Intangible products may be like digital files, downloading video games, music files or movies which cannot be physically touched. இப்போ நம்ம என்ன ஃபைல்ஸ் டிஜிட்டல் ஃபைல்ஸாக இருக்குது, டவுன்லோட் ஒரு வீடியோ கேம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், இப்போ ஆப்ஸ்லாம் டவுன்லோடிங் வீடியோஸ், கேம்ஸு, மியூசிக். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்னன்றது நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இன்டான்ஜிபிள் சொல்றோம். அடுத்து குட்ஸ்னா என்னென்ன எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ், டிஜிட்டல் கேமரா, கிளாத்ஸ், அக்சசரிஸ், ஆன்டிவைரஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு நம்ம சொல்றோம் குட்ஸ்ன்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் டு சம் நியூஸ் பேப்பர், சயின்டிபிக் ஜேர்னல்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ். ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கெந்த மெயினாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நியூஸ் பேப்பர்ல எல்லா நியூஸஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே இருக்கும், நமக்கு என்ன விஷயம் வேணுமோ எல்லாமே அதுலதான் இருக்கும். அடுத்து ஜேர்னல்ஸ்னா டெலிவிஷன்ல இப்போ ஏதாவது இப்போ விஷயம் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நியூஸ் பேப்பர்ல, டெலிவிஷன் இது ரெண்டுலையும் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது எங்கேருந்து வருதுன்னா இங்கிருந்து தான் நமக்கு வருது. சர்வீசஸ். அடுத்து சர்வீசஸ்னா என்ன எக்ஸாம்பிள் மேட்ரிமோனியல் சர்வீசஸ், பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். மேட்ரிமோனியல் சர்வீஸ்னா இப்போ நிறைய இருக்கு, நம்ம மேரேஜ் ரிலேட்டட் எல்லாமே யூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ்னா இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படி இல்லைன்றது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் சர்வீசஸ் சொல்றோம். அடுத்த டேஞ்சபிள் ஃபார்ம் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கேமரா பர்ச்சேஸ்டு பை கன்சியூமர் ஃப்ரம் அன் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் விச் மைட் பி டெலிவர்ட் அட் த ரிக்வெஸ்ட் அட்ரஸ். டேஞ்சபிள் ஃபார்ம் அப்படின்னு இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஒரு கேமரா நம்ம ஆர்டர் பண்றோம், அதை நம்ம வாங்குறோம், அதை நம்ம எங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நம்ம அட்ரஸ் கொடுத்தோம், அது நமக்கு வருது. ஸோ அது என்ன டேஞ்சபிள் என்ன சொல்லணும்னா அது நம்ம என்ன பண்றோம் வியூ பண்றோம், பார்க்கறோம், நம்ம டச் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் டேஞ்சபிள் ஃபார்ம் சொல்லுவோம். எலக்ட்ரானிக் ஃபார்ம் எக்ஸாம்பிள் மியூசிக் ஆல்பம் ஆர் சாஃப்ட்வேர் டவுன்லோடர் ஃப்ரம் a file which might be delivered in electronic form. ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னாலே அது என்னது, அது நெட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம், ஜஸ்ட் நம்ம நெட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அது என்னது இன்டான்ஜிபிள், அதை இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இ-காமர்ஸ்னா என்ன, இது குட்ஸ் இன்ஃபர்மேஷனா என்ன அப்படின்றதுனா அடுத்து டேஞ்சபிள்னா என்ன, இன்டேஞ்சபிள்னா என்ன அப்படின்றத பார்க்கணும்.